ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 841வது நாமாவளியாக ஓம் சாஸ்வதாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவை எப்பொழுதும் அழிவில்லாமல் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா எப்பொழுதும் இருக்கக்கூடிய வஸ்து, நிரந்தரமானவர் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இறைவனுக்கு அனாதின்னு பேர். ஆதியும் அந்தமும் மற்ற சக்திக்கு அனாதி. அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக அப்படின்னு கச்சியப்பர் வர்ணிக்கிறார் இல்லையா? அது மாதிரி இறைவனுக்கு தோற்றம் அப்படி இல்லை. அப்போ இருக்கார். அப்போ எப்படி இருப்பார்னா அவர் அப்படியே இருப்பார், நிரந்தரமாக இருப்பார், சாஸ்வதமாக இருப்பார்னு அர்த்தம். ஆனால் இந்த ஜீவன் பல்வேறு விதமான மாற்றங்களை அடைந்துட்டுருக்கு. சரீரம் அப்படின்னாலே சரிந்து கொண்டே இருப்பது, தேகம் தகிக்கப்பட இருப்பது அப்படின்னு அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி இறைத்தன்மை, இறைவனுடைய திருமேனி எப்படி இருக்குது, இறைன்ற அந்த சக்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த ஜீவாத்மா அந்த நிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கு தான் முக்தின்னு பேர், வீடு பேருன்னு பேர். எதில் இருந்தெல்லாம் விடுபடுது அப்படின்னா பல்வேறு விதமான சுக துக்கங்களெல்லாம் விடுபட்டு இறைவன் மீது அதீத பற்று வைத்து அந்த இறைத்தன்மையை அடைவதுக்கு முக்தின்னு பேர். அதாவது எல்லா விதமான பாக்கியங்களையும் அடையிறது. அப்போ அந்த முக்தியை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குமார பரமேஸ்வரன். அதனால தான் முக்திக்கு ஒரு வித்து குருபர என ஓதும்ன்றார். அப்படி இறைவன் எல்லாத்துக்கும் ஆதாரத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த இறைவனால் தான் அந்த அழியாத தன்மையை கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட அந்த இறைவன் உயிர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தால் அழிவில்லாத தன்மை கிடைத்தணும். அமிர்தம் சாப்பிட்றா அப்படின்னா அந்த அமிர்தம் சாப்பிட்டவர்களுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் இறை அருள் கிடைத்துட்டா அவள் அழியாத தன்மை அடைந்துருவாள். அதை தான் கேட்குறார் திருப்புகழில். உமையனும் மயில் பெற்ற மயில் வாகனனே, வனிதையர் அறுவருக்கும் ஒரு பாலகனே, உளம் உருகிய பக்தர் உறவே என ஓதி உருகுதல் சற்றும் அறியேன் வரியேன், இருவினை இடையிட்ட கொடியேன் அடியேன் உணர்விழி பெற முக்தி தருவாயே அப்படின்னு குமார பரமேஸ்வரன் பார்த்து கேட்குறார். அப்போ இறைவனால் மட்டும்தான் அந்த பாக்கியத்தை கொடுக்க முடியும். ஏன்னா அவர் அந்த தன்மையில் இருக்கார். அழியாத தன்மை, எப்பொழுதும் சாஸ்வதமாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய வஸ்து இறைவன். அந்த இறைவனை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் சாஸ்வதாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.